சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யாரும் யாரையும் முழுவதுமாக இந்த உலகத்தில் புரிந்து கொள்வதில்லை. ஒருவரை முழுமையாக புரிந்து கொண்டால் அவர்களின் மீதும் அவர்கள் வாழ்க்கையை மீதும் சுவாரஸ்யம் இல்லாமல் அடுத்த உறவை தேடுகிறார்கள். இப்பொழுது நடக்கும் இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது என் மனம் வலிக்கிறது. சுவாரஸ்யம் ஒன்றே வாழ்க்கையாகி போய்விட்டது. யார் மீது யாருக்கு உண்மையான அன்பு இருந்தாலும் சுவாரஸ்யம் இல்லாவிட்டால் அதை ஒழித்து மறைத்துவிட்டு வாழ்க்கையில் சுவாரஸ்யத்தை தேடி அலைந்து போவது சுலபமாக மாறிவிட்டது. என் குழந்தையே, சுவாரஸ்யம் ஒன்றே வாழ்க்கையாக கூடாது. அன்பு மட்டுமே ஒருவர் மீது இருந்துவிட்டால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த அன்பிற்காக அவர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த அன்பு ஒன்றே போதும், அனைத்தையும் வென்றுவிடும். அனைத்தையும் வென்றுவிட்டு இப்பொழுது என் நிலை மாறிவிட்டது அல்லவா? அதனால் நீ வேதனைப்படாதே. சுவாரஸ்யத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வர உன் கடமைகளை சரிவர செய்து வந்தாலே போதும். உன்னை பிரிந்து வாழும் உன் துணை திரும்பி உன்னிடத்தில் வரும் காலம் வரும் அல்லவா? அப்பொழுது உன் துணை வரும் பொழுது உன் வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டாமா? நீ உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டாமா? உன் துணை உன்னை வந்து பார்க்கும் பொழுது நல்ல வேளை, இவரை விட்டு பிரிந்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது அல்லவா? அவர் வந்து உன்னை பார்க்கும் பொழுது நீ நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இத்தனை நாள் இத்தனை காலம் உன்னை இழந்து விட்டேனே, உன் பாசத்தை இழந்து விட்டேனே என்று வருந்தும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நீ வளமாக்க வேண்டாமா? உன் வாழ்க்கையை நீ எந்த இடத்தில் இழந்தாயோ அந்த இடத்தில் இருந்தே உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, எதை இழந்து விட்டோம் என்று நீ வேதனைப்படாதே. எதுவாக இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் குழந்தையின் என் வாழ்க்கையை மாற்றி ஆவேன் என்று நான் முடிவெடுத்து வைக்கிறேன். இப்பொழுது உன் துணை புதியதொரு உறவை உண்டாக்க, புதியதொரு உறவை தன்னுடன் சேர்த்து கொள்ள முடிவு எடுத்தாலும் அவருடைய முடிவு இங்கு செல்லாது என்று நீ அறிவாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு முடிவை நான் தான் தருவேன். அதில் எந்த ஒரு முடிவு வந்தாலும் அதை நல்லதொரு முடிவாக நான் மாற்றி உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையை இழந்து விடாதே. உன் துணைக்கு தக்க பாடத்தை நான் புகட்டப் போகிறேன். 1000 இருந்தாலும் என் குழந்தையின் வாழ்க்கையை இப்படி செய்திருக்க கூடாது என்று அவர் மனதில் பாடத்தை புகட்டி, நல்லதொரு அறிவுரையை அவர் வாழ்க்கையில் புகட்டி அவர் மனம் திருந்த நான் வைக்கப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, இனி என் குழந்தையின் வாழ்க்கையில் இடையூறாக யாரும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்த உன் சாயப்பாவின் கடமை. அப்படி இருக்கையில் அதை நான் சரிவர செய்து முடிப்பேன். நீ தொலைத்த இடத்திலேயே அனைத்தையும் பெறுவாய். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.